ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். தெய்வமேவா பரே யஜ்ஞம் யோகின பர்யுபாசதே பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜுஹ்வதி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 25வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். இந்த ஸ்லோகம் தொடங்கி இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா ஸ்லோகங்களிலும் அவர் பலவிதமான யாகங்களை பற்றி பேசுகிறார். ஒரு யாகம், ஒரு யஜ்ஞம், ஒரு ஹோமம் என்று சொன்னாலே அதில் ஒரு யாக குண்டம் என்பது இருக்கும். அதில் நெருப்பு, தீ, அக்னி இருக்கும். அந்த அக்னியில் தான் நம்ம எல்லாத்தையும் சமர்ப்பணம் செய்கிறோம் அந்த பகவானை நோக்கி. இப்படி நம்ம செய்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் யாகம், இதுதான் யாகம் என்ற ஒரு தவறான ஒரு சிந்தனை இருக்கும் எல்லாருக்குமே. அதை உடைக்கும் விதமாக நீ செய்கிற இந்த விஷயம் மட்டும் யஜ்ஞம் இல்லை, இதை போல் இன்னும் பல யஜ்ஞங்கள் இருக்குது, பல செயல்கள் இருக்குது. அந்த செயல்களை கர்மயோகத்தின் மூலமாக அந்த செயலையும் செயல்லேருந்து வரும் பலனையும் பகவானிடமே சமர்ப்பணம் செய்து அந்த செயல்லேருந்து வரும் பலன் நல்லதோ கெட்டதோ அது ரெண்டுத்தையும் சமமாக ஏற்றுண்டு அதை அவர்கிட்டே தர்றது. இப்படி ஒரு நோக்கத்தில் எந்த விஷயத்தை செய்தாலும் அதுவும் ஒரு யோகம்தான், அதுவும் ஒரு யாகம், அதுவும் ஒரு யஜ்ஞம் தான் என்று கிருஷ்ணர் சொன்னார் கர்மயோகத்தில். அதற்கு பொருத்தமாக இந்த அத்தியாயத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், பலவிதமான யாகங்கள், பலவிதமான ஹோமங்கள், யஜ்ஞங்களை பற்றி சொல்லிட்டு வர்றார். அந்த விதத்தில் இந்த ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் என்றால், தெய்வமேவா பரே யஜ்ஞம் யோகின பர்யுபாசத்தே. பல யோகிகள், பல ஞானிகள் அந்த தெய்வங்களை நோக்கி யாகங்கள் செய்கிறார்கள். மழை வரணுங்கிறதுக்காக இந்திரனை நோக்கி அந்த யாகம், அந்த யஜ்ஞத்தை செய்கிறார்கள். இதுவே அவளுக்கு நல்லா அவளோட ஆயுள் காலம் கூடணும் என்றால் நம்மளோட தன்வந்திரியை நோக்கி யாகங்கள் நிறைய பேர் செய்கிறா. அவளோட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும், அவளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும் என்றால் சுதர்சனனை நோக்கி சுதர்சன ஹோமமோ சுதர்சன யஜ்ஞமோ செய்கிறார்கள். இப்படி நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதற்கு ஏற்றவாறு ஒரு ஒரு தெய்வத்திற்கும் நம்ம யாகங்கள், ஒரு ஹோமம் செய்கிறோம். இவருக்கு கணபதிக்கு, கணநாயருக்கு இந்த ஒரு யாகத்தை, இந்த ஒரு ஹோமத்தை செய்தால் நமக்கு அனைத்து பாவங்களும் நீங்கி ஞானம் கூடும், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த யாகத்தை செய்யணும் என்று சொல்கிறான். இப்படி ஒரு ஒரு பலனுக்கும் நம்ம ஒரு ஒரு யாகம், ஒரு ஒரு தெய்வத்தை வச்சுட்டு இருக்கோம். இப்படி அந்த தெய்வத்தை அங்கே அழைத்து அங்கே உட்கார வைத்து நம்ம பக்கத்திலே உட்கார வைத்து அவர்களுக்கு அந்த நம்ம செய்கிற அந்த சமித்தை, அந்த ஒரு ஹவிசை எல்லாத்தையும் அவருக்கு தானம் செய்கிறது, அவருக்கு அந்த சமர்ப்பணம் செய்கிறது தான் ஹோமம், யஜ்ஞம் என்று சொல்கிறோம். தெய்வமேவா பரே யஜ்ஞம் யோகின பர்யுபாசத்தே. இப்படி பல பேர் ஆசைப்படுற அந்த விஷயங்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக, அது ஆயுள் காலமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த ஆசைப்படும் விஷயங்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு யாகம், ஒரு ஒரு யஜ்ஞம் வச்சிருக்கா. அந்த ஒரு ஒரு யஜ்ஞத்திலும் ஒரு ஒரு தெய்வத்தை கூப்பிட்டு உட்கார வைக்கிறா. இது தெய்வமேவா பரே யஜ்ஞம் யோகின பர்யுபாசத்தே பிரம்மாக்னா வபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜுஹ்வதி. ஆனால் இப்படி ஒரு குறிப்பிட்ட பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு தெய்வத்தை கூப்பிட்டு நம்ம உட்கார வைக்கிறத விட அந்த பரபிரமத்தை நம்ம மனதில் வைத்து கொண்டு நம்மையே அந்த பரபிரமத்தோட ஞானத்தில் நம்மளையே அவர்கிட்ட தியாகம் செய்கிறது, நம்மளே அவருக்கு ஒரு யாகமாக, ஒரு யஜ்ஞமாக செய்கிறது, நம்மளே அவருக்கு சமர்ப்பணம் செய்கிறது என்பது இந்த சின்ன சின்ன யாகங்களை விட சிறந்தது என்று நம்மளோட கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால் நாம் செய்யும் அந்த யாகங்கள், நாம் செய்யும் அந்த ஹோமங்களை விட சிறந்தது எது என்றால் அந்த பரம்பிரமத்தை மனதில் வைத்து கொண்டு, அதில் நம்மளுக்கு இஷ்ட தெய்வம் யாராக வேண்டாம் இருக்கலாம், ஆனால் அவர்களை மனதில் வைத்து கொண்டு நம்மளையே நம்ம அர்ப்பணம் செய்கிறோமோன்னு அந்த ஒரு விஷயம்தான் மற்ற யாகங்களை விட சிறந்தது என்று சொல்கிறார். இப்படி நம்மளே அவர்கிட்ட சமர்ப்பணம் செய்யாமல் செய்யும் எந்த ஒரு யாகத்திற்கும் பலன் என்பது முழுமையாக கிடைக்காது என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். அதனால் நாம் செய்யும் அந்த ஒரு யாகங்கள், ஹோமங்களை விட சிறந்தது எது என்றால்
நம்மளோட இஷ்ட தெய்வம் நம்ம பரம்பிரம்மமாக வைத்து கொண்டிருக்கோமே, அந்த பரம்பிரம்மம் அவரை நம் மனதில் வைத்துக்கொண்டு நம்மளே அவரிடம் அர்ப்பணம் செய்கிறது, நம்மளே அவரிடம் சமர்ப்பணம் செய்கிறது தான் இருக்கிறதுல சிறந்த யாகம் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 25வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.